காணும் இதுவென இளைஞர்கள் விடவிடு கயலாலும் காணமாமர் குழல் அறிவயசில் கொடு காஷி நல ஒரு தலையனு மனதின காமம் இவர் சில கபடிகள் படிடு சொல் கலையாலும் சாலமயல் கொடு முழகித கனதன பாரமுறவள் முருகவிழ் மலரணை சாயல் தனி மிகு கலவியில் அழிவுறும் அடியேனை ஜாதி குலமுறு படியினின் முழுகிய தாழ்வதரையிடு தருவன வெளி உயர்ந்தாழ தடைவது தவமிக நினைவது தருவாயே வேலை தனில் விழிதுயில் பவன் அரவணை வேயினிசையது நிறைதனில் அருள்பவன் வீர துரகத நரபதி பனிதய கரமீரே வேலை தனில் விழி துயில் பவன் அரவணை வேயினிசையது நிறைதனில் அருள்பவன் வீர துரகத நரபதி பனிதய கரமீரே வேறு வடிவு கொடுறி வெண்ணை தயிரது வேட கெட அமுதருளிய பொழுதினு வீசு கயிறுடன் அடிபடு சிறியவர் அடிகோப வேறு வடிவு கொடுறி வெண்ணை தயிரது வேட கெட அமுதருளிய பொழுதினு வீசு கயிறுடன் அடிபடு சிறியவர் அதிகோப பாலியுடன் எழமர மரணி சரண் பாக முடிவோம் பதுகரம் இருபது மாள ஒரு சரம் இடுமுறு கரியவர் மருகோனே அதிகோப பாலியுடன் எழுமர மரணி சரண் பாக முடிவோம் பதுகரம் இருபது மாள ஒரு சரம் விடுமுறு கரியவர் மருகோனே வாசமுருமலர் விசிறிய பரிமள மாதை நகர்தனில் உரையும் ஒரு அருமுக வானில் அடியவரிடர்கிட அருளிய பெருமாளே வாசமுருமலர் விசிறிய பரிமள மாதை நகர்தனில் உரையும் ஒரு அருமுக வானில் அடியவரிடர்கிட அருளிய பெருமாளே அடியேனை ஜாதி குலமுறு படியினின் முழுகிய தாழ்வதர இடை தருவன வெளி உயர்ந்தாழதடைவது தவமிக நினைவது தருவாயே அடியேனை ஜாதி குலமுறு படியினின் முழுகிய தாழ்வதர இடை தருவன வெளி உயர்ந்தாழதடைவது தவமிக நினைவது தருவாயே வாசமுருமலர் விசிறிய பரிமள மாதை நகர்தனில் உரையும் ஒரு அருமுக வானில் அடியவரிடர்கிட அருளிய பெருமாளே வாசமுருமலர் விசிறிய பரிமள மாதை நகர்தனில் உரையும் ஒரு அருமுக வானில் அடியவரிடர்கிட அருளிய பெருமாளே வானில் அடியவரிடர்கிட அருளிய பெருமாளே வானில் அடியவரிடர்கிட அருளிய பெருமாளே கடலில் ஆதிசேஷனாகிய படுக்கையில் கண் துயில்பவன், புல்லாங்குழல் இசையால் பசுக்கூட்டங்களை வரவழைத்து பெரும் மழையிலிருந்து காத்தவன், கற்கி அவதாரத்தில் வீரராகவனாய் வருபவன்,
வேறு வடிவோடு உரியில் வைத்திருந்த வெண்ணெய், தயிர் இவைகளை தன் பசி தீரும்படி சாப்பிட்டு அருள் விளையாடல்களை காட்டிய பொழுது கோபியர் கையிலிருந்து வீசப்பட்ட கயிற்றால் அடிபட்ட பாலன் அளையது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் என்பார் பிறிதொரு பாடலிலே. மிகுந்த சினத்துடன் வந்த வாலியுடன் 7 மராமரங்களும் விழ, ராவணனின் அழகிய 10 சிரங்களும் கைகள் 20 அழிய, ஒப்பற்ற ஒரு அம்பை விட்ட ஒப்பற்ற கரிய நிறத்தன் திருமாலின் மருமகனே, நறுமணமுள்ள மலர்கள் வீசும் வாசனையைக் கொண்ட திருவாமாத்தூரில் விளங்கும் ஒப்பற்ற சண்முகனே, விண்ணுலகத்து அடியார்களின் துன்பங்கள் நீங்க அருள் செய்த பெருமாளே, மிக்க இந்த பூவுலகத்திலே பிறந்து பல துன்பங்களை அனுபவிக்கும் சிறுமை நீங்க, ஜாதியும் குலமாதும் குடியாவதும் நீங்க, வழிகாட்டி உதவுகின்றதும் பராகாச வெளியில் திகழ்வதுமான உனது திருவடிகளை சேர்வதும் தவநெறியை குறிக்கோளாக கொள்வதையும் தந்தருளுக. எப்பொழுது கலியுகத்திலே தர்மநெறிகள் குறைந்து அதர்மம் தழைக்கிறதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்ட வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல 10வது அவதாரமாக குதிரை உருவாக கல்கி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வருவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த கல்கி அவதாரத்தை இந்த பாடலிலே அருணகிரியார் வீர துரகத நரபதி என்று குறிப்பிட்டிருக்கிறார். கல்கி என்றால் குதிரை, கற்கி. முருகாசரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. காலமுக்கிலென எனும் திருவாமாத்தூர் திருப்புகழையும் அதன் விளக்கத்தையும் கேட்டோம். ஸ்தல குறிப்பை நோக்குவோம். திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரது தேவார பாடலும் அருணகிரிநாதரின் 4 திருப்புகழும் இடம்பெற்றது. திருவாமாத்தூர் அருணகிரிநாதர் தலத்தை மாதை என்று போற்றுகிறார். தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்ட நடுநாட்டு திருக்கோவில்களில் 21வது ஆலயமாக விளங்குகிறது திருவாமாத்தூர். அன்னையால் வன்னிமரமாக மாற்றப்பட்ட பிருங்கி முனிவர் சாப விமோசனம் அடைந்த தலம். இதனால் வன்னிமரம் ஸ்தல விருட்சமாகியது. கொன்றை மரமும் உள்ளது. நந்தி, காமதேனு தவமிருந்து கொம்பு பெற்ற ஸ்தலம் என்பது தொல் நம்பிக்கையாகும். விழுப்புரம் அருகே உள்ளது திருவாமாத்தூர். சென்னையிலிருந்து வரும்பொழுது சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் விழுப்புரம் அணையும் முன் விழுப்புரம் செஞ்சி சாலை சந்திப்புக்கு அடுத்து வலப்பக்கம் சிறிய சாலையிலே 2.2 கிலோமீட்டர் செல்ல கோயிலை அடையலாம். அல்லது விழுப்புரத்தில் இருந்து செஞ்சி செல்லும் சாலையில் ஆமாத்தூர் பிரிவு சாலையிலிருந்தும் 2.5 கிலோமீட்டர் சென்று அடையலாம். இத்தலத்தில் கோவில்களை அமைத்திருப்பதில் ஒரு புதுமை உள்ளது. இங்கு இறைவனுக்கும் இறைவிக்கும் தனித்தனியாக ஒன்றை ஒன்று எதிர்நோக்கிய வண்ணம் கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. இறைவன் கிழக்கு நோக்கியவராகவும் இறைவி மேற்கு நோக்கிய வண்ணமும் இருக்கிறார்கள். இறைவன் கோயில் வாயிலில் கோபுரம் இல்லை, அடிப்படை போடப்பட்டது போட்டபடியே நிற்கிறது. இறைவன் திருப்பெயர் அபிராமேஸ்வரர், அழகியநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரையே ஆமாத்தூர் அம்மான் என்று பாடி பரவுகிறார் திருஞான சம்பந்தர். இந்த கோவிலுக்கு 2 பிரகாரங்கள் உள்ளன. முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் இக்கோயில் கட்டிய அச்சுத தேவராயனுக்கு சிலை இருக்கிறது. 2ஆம் பிரகாரத்தில் விநாயகர், ராமர், காசி விஸ்வநாதர், சுப்பிரமணியர் எல்லாம் தனித்தனி சன்னதிகளிலே இருக்கிறார்கள். முருகன், திருமகள் எல்லாம் இத்தலத்திலே வழிபட்டு அருள் பெற்றவர்கள் என்பது புராண வரலாறு. இவரை ராமன் லங்கையிலிருந்து திரும்பும் பொழுது வழிபாடு செய்திருக்கிறார். அதனால் ராமனும் வழிபாடு செய்யும் ஈசன் இவர் என்பது அப்பர் திருவாக்கு. ஞானசம்பந்தர், அப்பர் இருவரையும் தவிர சுந்தரராலும் பாடப்பெற்றவர் இவர். நந்தியம்பெருமான் பூலோகத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் ஒருமுறை பசுக்கள் பலவற்றுடன் பம்பா நதிக்கரையில் உள்ள வன்னி வனத்திற்கு சென்றார். அங்கு சுயம்பு மூர்த்தியாக உள்வாரித்துக் கொண்டிருந்த அபிராமேஸ்வரரை வணங்கி பல நாட்கள் தவம் புரிந்து கொம்புகளை பெற்றார். எனவே இந்த தலம் ஆமாத்தூர் என்று அழைக்கப்பட்டது. திரு என்பது தெய்வத்தன்மை பொருந்திய வார்த்தை என்பதால் திரு ஆமாத்தூர் என்று வழக்கப்படலாயிற்று. இந்த ஆலயத்தை வடமொழியில் ஓமாதுபுரம், ஓமதீஸ்வரம் என்று அழைக்கிறார்கள். இந்த ஆலயம் ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்ற 3 சிறப்புகளை கொண்டதாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் அருள்பாலித்து வரும் அபிராமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார். மிகவும் பழமையான திருத்தலமாக இது இருப்பதை நந்தியம்பெருமானின் ஸ்தல வரலாறு மூலமாக அறிய முடிகிறது. இந்த ஆமாத்தூர் அம்மான் சுயம்பு மூர்த்தியை பசுக்கள் வழிபாடு செய்த அடையாளமாக கருவறையிலே வீற்றிருக்கும் சுயம்புலிங்கத்தின் மீது சந்திர பிறை போல பசுவின் கால் குழம்பின் சுவடு காணப்படுவது சிறப்பு அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுகிறது. இந்த இறைவன் சற்று இடதுபுறமாக சாய்ந்த நிலையிலே காணப்படுகிறார் என்பதும் விசேஷமானது. ஆலயத்தின் உள்ளே அஷ்டலிங்கங்கள், அதாவது 8 மூர்த்திகள் அருள்பாலிக்கிறார்கள். கருவறையில் வீற்றிருக்கும் சுயம்புலிங்க மூர்த்தி அபிராமேஸ்வரர், ராமனின் வேண்டுகோளின்படி அனுமன் கொண்டு வந்த லிங்கமூர்த்தி அனுமதீஸ்வரர், சகசிரலிங்கம், குபேரலிங்கம், அண்ணாமலையார், காசி விஸ்வநாதர், வாயு திசையில் உள்ள வாயுலிங்கம், ஈசானமூர்த்தி ஆகிய லிங்கங்கள் பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காக வீற்றிருப்பது சிறப்புக்குரியதாகும். அபிராமேஸ்வரர் திருக்கோவில் கிழக்கு நோக்கியும் சற்று வடப்புறம் தள்ளி நேராக மேற்கு நோக்கியும் முத்தாம்பிகை அம்மன் கோவிலும் அமைந்திருக்கிறது. இவர்கள் இருவரையும் வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கருவறை கோஷ்டத்தின் தென்பகுதியில்
தட்சிணாமூர்த்தியும் மேற்கு திசையில் லிங்கோத்பவரும் வீற்றிருக்கிறார்கள். லிங்கோத்பவரை திங்கட்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் நன்மைகள் பலவும் வந்து சேரும். இந்த ஆலயத்தில் திருவட்டப்பாறை ஒன்று உள்ளது. இந்த பாறையின் முன்பாக நின்று பொய் சொல்லுபவர்கள் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீளாத துன்பக்கடலிலே வீழ்வார்கள் என்பது ஐதீகம். எனவே பொய் சாட்சியால் சிக்கலில் வரும் வழக்குகள் பலவும் இங்கு வந்து தீர்க்கப்படுவது கண்கூடாக நடக்கும் செயலாக இருக்கிறது. இந்த தல இறைவனை அகஸ்தியர், வசிஷ்டர், துர்வாசர், பிருகு, பராசரர், விஸ்வாமித்திரர், வியாசர் ஆகிய 7 முனிவர்கள் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். அம்பிகை, விநாயக பெருமான், முருகப்பெருமான், நாரதர், ரோமேசர், பிருங்கி முனிவர், மதங்க முனிவர், 12 கதிரவர்கள், அஷ்டவசுக்கள், மகாகாலன், ராமபிரான், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இரட்டை புலவர்கள் முதலானோரும் இந்த தலைவர் இறைவனை வழிபட்டு பலனடைந்திருக்கிறார்கள். முதலாம் ராஜராஜ சோழன் காலம் முதல் கிபி 1012 முதல் ஸ்ரீரங்க தேவ மகாராயர் கிபி 1584 ஆண்டு வரை பேரரசர் சிற்றரசர் காலத்து 70க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலிலே காணப்படுகின்றன. திருக்கோவில் இறைவன் மீது திருநாவுக்கரசர் 2 பதிகங்களையும், திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1 பதிகத்தையும் பாடியிருக்கிறார்கள். இதனால் இந்த கோவில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் காலத்திற்கு கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாகவே இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருந்திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்த பதிவில் ராமாயண காதையில் வாலி வதம் குறித்த குறிப்புகளை பார்ப்போம். முருகா சரணம்.